அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல் மக்தூம் பகுதி 62. போன பகுதியில உமைர் இஸ்லாம தழுவுனதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா உமைர் இஸ்லாம தழுவுனதை தெரியாம சஃப்வான் மக்காவாசிகளிடம் பத்ர் போரினால் ஏற்பட்ட பாதிப்பை நீங்க மறக்கும்படியான ஒரு நற்செய்தி வரும்னு மக்களிடம் சொல்லிட்டு இருந்தான். மேலும் மதினாவிலிருந்து வரும் வழிபோக்கர்களிடம் உமைரை பத்தி விசாரிப்பான். இறுதியாக ஒருவர் மூலம் உமைர் முஸ்லீம் ஆகிட்டாருங்கிற செய்தி சஃப்வானுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் அதிர்ச்சியால உறைந்தான். அவருடன் பேச மாட்டேன், அவருக்கு ஒருபோதும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சான். உமைர் மதினாவில் இஸ்லாமிய கல்வியை கற்று மக்கா திரும்பி அங்கு மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைச்சாரு. அவரது கரத்தில் பல பேரு இஸ்லாம தழுவுனாங்க. யூதர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒப்பந்தங்களை பற்றி இதற்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினாங்க. முஸ்லிம்களில் எவரும் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு எழுத்திற்கு கூட மாறு செய்யாமல் நடந்தாங்க. ஆனா மோசடி, ஒப்பந்தத்தை முறித்தல் மற்றும் துரோகம் செய்தல் ஆகியவற்றிற்கு வரலாற்றில் பெயர் போன யூதர்களோ தங்களுடைய இயல்புக்கு தக்கவாறு நடந்துகிட்டாங்க. குறுகிய காலத்திலேயே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிய ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லாம அவர்களுக்குள்ள பல பகைமையையும் சலசலப்பையும் கிளப்புனாங்க. மேலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்த முயற்சித்தாங்க. இதற்கு சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லா கூறுகிறார், சாஸ் இப்னு கைஸ் என்ற வயது முதிர்ந்த யூதன் ஒருவன் இருந்தான். அவன் முஸ்லிம்கள் மீது கடுமையான பொறாமையும் குரோதமும் கொண்டிருந்தான். அன்சாரிகளில் அவுஸ் கஸ்ரஜ் ஆகிய இரு கிளையினரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி ஓரிடத்தில் பேசிட்டு இருந்ததை பார்த்தான். இவ்வளவு ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இஸ்லாமின் அடிப்படையில் இவர்கள் ஒன்று கூடி இருந்ததை அவனால் பொறுத்துக்கவே முடியல. இந்த ஊர்ல கைலா கூட்டத்தினர், அதாவது அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கிளையினர் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க. இவர்கள் ஒற்றுமையோட இருந்தா நம்மளால இங்க தங்க முடியாதுன்னு நினைச்சு தன்னுடன் இருந்த யூத வாலிபனிடம், நீ போய் அவர்களுடன் உட்கார்ந்து பிறகு புஆஸ் போரை பற்றியும் அதற்கு முன் நிகழ்ந்த நிகழ்ச்சியையும் அவர்களுக்கு நினைவுபடுத்து, போர் சமயத்துல அவர்கள் தங்களுக்குள் கூறிய கவிதைகளை அவர்களுக்கு பாடிக்காட்டுன்னு சொன்னான். இந்த யூதன் சாஸ் கூறியவாறே அவனும் செஞ்சான். இதற்கு அவனுக்கு நல்ல பலன் கிடைச்சிச்சு. இரு கூட்டத்தினரும் பெருமையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இரு கூட்டத்தில் இருந்தும் இருவர் மண்டியிட்டு வாய் சண்டை போட, அதில் ஒருவர், நீங்கள் நாடினால் இந்த போரை இப்போதும் நாம் அப்படியே தொடங்கலாம்னு சொன்னாரு. எதிர்கூட்டத்தில் உள்ளவரு, வாருங்கள் மதினாவிற்கு வெளியே ஹர்ராவில் சென்று நாம் சண்டையிடுவோம்னு சொன்னாரு. ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவாறு ஹர்ராவை நோக்கி கிளம்புனாங்க. இரு கூட்டத்தினரும் கோபத்தினால் பொங்கி எழுந்தாங்க. அவர்களுக்குள் கடுமையான சண்டை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் தங்களுடன் இருந்த முஹாஜிர் தோழர்களை அழைத்து கொண்டு அன்சாரிகளிடம் போனாங்க. அவர்களை பார்த்து, முஸ்லிம்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் போதே அறியாமை கால வாதங்களை நீங்கள் செய்து கொள்கிறீர்களா? அல்லாஹு உங்களுக்கு இஸ்லாமின் பக்கம் நேர்வழி காட்டினான், அதன் மூலம் உங்களை கண்ணியப்படுத்தினான், உங்களை விட்டு அறியாமை கால விஷயங்களை அகற்றி இருக்கின்றான், இறை நிராகரிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கின்றான், உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தி இருக்கின்றான். இதற்கு பின்புமா நீங்கள் சண்டையிட்டு செய்து கொள்வீர்கள் என்று அறிவுரை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உருக்கமான உரையை கேட்ட அந்த மக்கள் தங்களின் இந்த செயலை சைத்தானின் ஊசலாட்டம்தானோ தங்கள் எதிரியின் சூழ்ச்சியின் புரிந்து கொண்டு அழுதாங்க. அவுஸ் கசரஜ் கிளையினர் ஒருவர் மற்றவரை தட்டி தழுவுனாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி போனாங்க. அல்லாஹுவின் எதிரி சாஸ் இப்னு கைஸுடைய சூழ்ச்சியிலிருந்து முஸ்லிம்களை அல்லாஹ் இவ்வாறு தான் பாதுகாத்தான். யூதர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் செய்த குழப்பங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் இதுவும் ஒரு உதாரணம். இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு தடைகளை ஏற்படுத்த யூதர்கள் பல வழிகளை கையாண்டாங்க. பல பொய் பிரச்சாரங்களை செஞ்சாங்க. காலையில இஸ்லாமை ஏத்துக்குவாங்க, சாயந்தர நேரத்துல அதை நிராகரித்துருவாங்க. இதனாலேயே புதிய பலவீனமான முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இஸ்லாமா பற்றிய சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. மேலும் தங்களுடைய வியாபார தொடர்பு வைத்திருக்கும் முஸ்லிம்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. முஸ்லிம்கள் தங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா காலையிலும் மாலையிலும் போய் அவங்கள கடனை கேட்டு துன்புறுத்துவாங்க. முஸ்லிம்களுக்கு இவர்கள் ஏதும் கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா அதை கொடுக்காமையே மறுப்பாங்க. தங்களிடம் உள்ள முஸ்லிம்களின் சொத்துக்களை அநியாயமாக தின்று வந்தாங்க. முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுக்காம, நீ உமது மூதாதையரின் மார்க்கத்தில் இருந்த போதுதான் இந்த கடனை வாங்கணும், நீ இந்த மதத்தை மாறியதுனால இப்போது நாங்க அதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இது போல நிகழ்ச்சியெல்லாம் பத்ரு போருக்கு முன்னாடி நடந்தது. இந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்திருந்தோம், அதை மதிக்காமல் நடந்துகிட்டாங்க.
இவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்பதற்காகவும் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காகவும் இவர்களின் அக்கிரமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் சகித்து வந்தாங்க. பத்ர் மைதானத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மாபெரும் உதவியை செஞ்சான். அதனால முஸ்லிம்களை பற்றி மதிப்பு, மரியாதை மற்றும் பயம் உள்ளூர்வாசிகள் மற்றும் வெளியூர்வாசிகள் என எல்லாருடைய உள்ளத்திலையும் ஏற்பட்டுச்சு. இது யூதர்களுக்கு வெறுப்ப கொடுத்துச்சு, அவர்களது கோபத்தை கிளறிச்சு. இதனால வெளிப்படையாகவே முஸ்லிம்களை எதிர்த்தாங்க, அவர்களுக்கு தீங்கு செஞ்சாங்க. யூதர்களிலேயே கஅப் இப்னு அஸ்ரஃப் என்பவன் முஸ்லிம்களுக்கு பெரிய எதிரியா இருந்தான். அதுபோலவே யூதர்களில் இருந்த 3 பிரிவினர்களில் கைனுகா கிளையினர் மிக கெட்டவராக இருந்தாங்க. இவர்கள் மதினாவில வசிச்சு வந்தாங்க. சாயமிடுதல், இரும்பு பட்டறை, பாத்திரங்கள் செய்வது போன்ற பல தொழில்கள் இவர்கள் வசம் இருந்துச்சு. இது போன்ற தொழில்களில் இவர்கள் இருந்ததால இவர்களிடம் பெருமளவில போர் சாதனங்கள் இருந்துச்சு. மதினாவில் இருந்த யூதர்களில் இவர்களே வீரமுடையவர்களாக இருந்தாங்க. யூதர்களில் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை முறித்தவர்களும் இவர்கள்தான். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பத்ரில் கொடுத்த வெற்றிக்கு பிறகு இவர்களது அத்துமீறல் கடுமையாச்சு, அராஜகம் அதிகரித்துச்சு. இவர்கள் மதினாவில் குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க, முஸ்லிம்களை பரிகாசம் செஞ்சாங்க. தங்களது கடை வீதிகளுக்கு வரும் முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இடையூறு செஞ்சாங்க. இவர்கள் எல்லாரையும் ஓரிடத்துல ஒன்றிணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கொடுத்தாங்க. நேர்வழிக்கும் நன்னெறிக்கும் அழைத்தாங்க. அத்துமீறல், பகைமை கொள்ளல், தீங்கு விளைவித்தல் ஆகியவற்றின் பின் விளைவுகளை பற்றி எச்சரிச்சாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தும் தங்களின் வழிகேட்டிலிருந்து விலகாமல் அதிலேயே நிலைத்திருந்தாங்க. இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதை கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போரில் குறைசிகளை தோற்கடித்து மதினா திரும்பிய பிறகு கைனுகாவின் கடை வீதியில் அங்குள்ள யூதர்களை ஒன்று சேர்த்தாங்க. அவர்களிடம், யூதர்களே, குறைசிகளுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னாடியே நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அவர்கள், முஹம்மதே, போர் செய்ய தெரியாத அனுபவமற்ற குறைசிகளை சிலர போரில் கொன்று விட்டதால் நீங்க மயங்கி விடாதீங்க. நீங்க எங்களிடம் போர் தொடுத்தால் நாங்கள் வலிமை மிக்க மனிதர்கள் என்பதையும் எங்களை போன்றவர்களை நீங்கள் இதுவரை சந்தித்ததில்லை என்பதையும் அறிந்து கொள்வீர் என்று பதிலளித்தாங்க. அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கினான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்தாங்க. எவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் கூறுங்கள், அதிசீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள், அன்றி மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். அது மிக கெட்ட தங்குமிடம். பத்ரு போர்க்களத்தில் சந்தித்த இரு சேனைகளில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருந்தது. ஒன்று, அல்லாஹுவின் பாதையில் போர் புரியும் கூட்டம், மற்றொரு கூட்டத்தினர் நிராகரிப்பவர்கள் ஆகிய இவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிபவர்களை தங்களை விட 2 மடங்காக தங்கள் கண்ணால் கண்டனர். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் உதவியை கொண்டு இவ்வாறு பலப்படுத்துகின்றான். படிப்பினை பெறும் பார்வையுடையவர்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கின்றது. அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 12வது மற்றும் 13வது வசனம். கைனுகாவினன் இந்த பதில் பகிரங்கமான போருக்கு விடுத்த அழைப்பாகவே இருந்துச்சு. இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கோபத்தை அடக்குனாங்க. முஸ்லிம்களும் சகிப்புடன் நடந்துகிட்டாங்க. இறுதி நிலை எப்படி முடிகிறது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. கைனுகாவினன் துணிவு அதிகரித்துச்சு. அவர்கள் பல வழிகளில் மதினாவில் குழப்பம் விளைவித்து தங்களுக்கு தானே அழிவை தேடிக்கிட்டாங்க. இது பற்றி இப்னு ஹிசாம் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார். ஒரு அரபி பெண் தனக்கு சொந்தமான ஒட்டகத்தின் மேல் விற்கப்படும் தோல் ஒன்றை விற்பதற்காக கைனுகாவினன் கடை தெருவிற்கு வந்தார். அதை விற்ற பிறகு அதன் கிரயத்தை எதிர்பார்த்து அங்கிருந்த பொற்கொள்ளன் ஒருவன் கடைக்கருகில் அமர்ந்தான். அங்க இருந்த யூதர்கள் அந்த பெண்ணிடம் தனது முகத்தில் இருந்த பர்தாவை அகற்ற வேணும்னு சொன்னாங்க. ஆனா அதை அவள் மறுத்துவிட்டாள். அதற்கு அந்த பொற்கொள்ளன் அந்த பெண்ணுடைய ஆடையை அவரது முதுகுப்புறத்தில் அவருக்கு தெரியாமலேயே கட்டினான். கொஞ்ச நேரத்திற்கு பின்பு அவர் அங்கிருந்து எழுந்தபோது அவருடைய ஆடை அகன்று அவரதுடைய மறைவிடம் தெரியவே அங்க குழுமிருந்த யூதர்கள் சத்தமிட்டு சிரிச்சாங்க. இதனால் அவர் வெட்கி தலை குனிந்து கூச்சலிட்டார். இதை தெரிஞ்சுக்கிட்ட முஸ்லிம்கள்ல ஒருவர் அந்த பொற்கொள்ளன் மீது பாய்ந்து அவனை கொன்னுட்டாரு. அந்த பொற்கொள்ளன் யூதனாக இருந்ததால யூதர்கள் அனைவரும் இந்த முஸ்லிமின் மீது பாய்ந்து அவரை கொன்னுட்டாங்க. அப்போது அந்த முஸ்லிமின் உறவினர்கள் மற்ற முஸ்லிம்களிடம் யூதர்களுக்கு எதிராக தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டாங்க. இதிலிருந்து தான் முஸ்லிம்களுக்கும் கைனுகாவிற்கும் இடையில் சண்டை மூண்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.